எப்படி போகுது? டேய், அவன் உனக்கு கால் பண்ணானாடா? யாரு? வட்டிக்காரன்டா. வட்டிக்காரனா? வட்டியோட எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்குன்றான்டா. என்ன மிச்சம் இருக்கா? அதை நம்ம கட்டி முடிச்சிட்டோம். ஆமாடா, இன்னும் 6 மாசம் வட்டி மிச்சம் இருக்குன்றான். இது 6 மாசம் கிடக்குறானா? டேய், அவன் இங்க வரானான்டா. வரட்டும், பாத்துக்கலாம். டேய், அவன் வந்துட்டான்டா. வரட்டும் பாத்து. அவன் இப்ப வந்துட்டான்டா. தம்பிங்களா, அண்ணன் ஞாபகம் இருக்கா? அண்ணன்கிட்ட வந்து வட்டி வாங்கினீங்களா, அது ஞாபகம் இருக்கா? வட்டி குட்டி போட்டுச்சு, அது ஞாபகம் இருக்கா? வட்டியை கரெக்டா கட்டிடுறோம். எங்கடா கட்டினீங்க? இன்னும் 6 மாசம் பாக்கி இருக்கு. அசலும் வட்டியும் என்னன்னே கணக்குது. வட்டி நான் கொடுத்தனா இல்ல நீ கொடுத்தியா? நீங்க தானே கொடுத்தீங்க. அப்ப நாளைக்கு 2 பேரும் அசலும் வட்டியும் என் கையில வந்து கொடுக்கணும். புரியுதா? சிரமத்தில் இருப்பானே. அதெல்லாம் பேச்சு கிடையாது. நாளைக்கு இதே டைம் வந்துட்டு இங்க நான் இருப்பேன். கையில காசு இருக்கணும். இல்ல நீங்க 2 பேரும் இருக்க மாட்டீங்க. புரியுதா? இன்னும் வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள கூட போடலடா. அதுக்குள்ள இந்த ஆள் இவ்வளவு பெரிய கொண்டு தூக்கி போடுது. இந்த கருப்பை பார்த்துக்குவாரு. என்னது கற்பனா? ஓ, அந்த நம்பிக்கைலாம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு சவால் விடுறேன்டா. நாளைக்கு நான் இங்க இருப்பேன். ஒண்ணு என் கையில வந்து பணம் இருக்கணும், இல்ல நீங்க இருக்க மாட்டீங்க. எப்படி உங்க கருப்பை வந்து உங்களை வந்து காப்பாத்துற நம்ம பார்ப்போம். புரியுதா? கருப்பன்றீங்களா? எப்படா கருப்பை வருவான்? குதிரையில டொக்கு 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 டொக்குன்னு வருவானா? இல்ல சங்கிலியில வந்துட்டு ஜங்கு 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 நடிச்சுட்டு வருவானா? டேய், பாத்துடுறேன்டா. நான் கும்பிடுற அந்த அரக்கனோட பொருள் வேலை செய்தா இல்ல அந்த கருப்பனோட சக்தி வேலை செய்தா? என்னடா பண்றது? நாளைக்கு தானே பார்த்துக்கலாமா? டேய், இன்னும் சேவை காசு கரண்ட் காசே கட்டாமல் இருக்குடா. அக்கௌண்ட் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த ஆளு காசு எப்படா நாளைக்கு கட்டுறது? கருப்பா, நீ தான் ஏன் காப்பாற்றணும். டேய், கோயில் வசூலுப்பா. நாங்களே 1008 பிரச்சனைலாம் இருக்கோம். சத்தியமாக காசு இல்லைண்ணே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன என் பிரச்சனை உங்களுக்கு? ஐயா, சங்கிலி கருப்பம் கும்புறவங்க எல்லாத்துக்கும் சங்கிலி கருப்பம் தானே இருப்பான். ஆனால் காலம் பதில் சொல்கிற மாதிரி கருப்பம் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். கவலைப்படாதீங்க. மனமுருகி கூப்பிடுங்க. கருப்பம் கண்டிப்பாக அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. பிரச்சனை இருக்கு. கருப்பழு கோயிலுக்கு கூப்பிட்டு வர சொன்னால் முனீஸ்வரர் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். டேய், என் மோட்டரில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் தான்டா வர முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. எல்லாம் ஐயா தானடா. கால் பண்ணுறான்டா. பற்றி கால் பண்ணுறான்டா. எடுக்காது என்ன பண்ணுறது? இல்லை கட் பண்ணிடுவா. கட் பண்ணி என்னண்ணே அணியா? வண்டி வந்துட்டாண்டா. இங்கேயே என்னடா பண்ணுறது? வா தம்பிங்களா, இங்க ஒளிஞ்சுக்கிட்டா காசுங்கடா. காசு காசு இங்க. டைம் ஒண்ணுங்க. கொஞ்சம் கருணை கட்டுங்கண்ணே. கொஞ்சம் கருணா? இவ்வளோவா? எப்படி கொடுப்பீங்க? அன்னைக்கு 2 சாய்ஸ் கொடுத்தேன். ஒன்று பணம் கைக்கு வரணும், இல்லை உங்களை முடிச்சிருக்கும். எப்படா கொடுப்பீங்க? இவர் கொடுப்பாரா?
சொல்லுங்க. என்னங்க இந்த கதையில வர காட்சி போல நிஜ வாழ்க்கையிலையும் கூப்பிட்ட குரலுக்கு ஐயா இப்படி வந்து நிப்பாருன்னு நினைச்சிங்களா? இதெல்லாம் படத்துல தாங்க நடக்கும். இது எங்களோட சின்ன கற்பனை. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்மளே சொந்தமா ஒரு பிரச்சனையை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அப்புறம் கடவுளை கூப்பிட்ட கடவுள் இப்படி வந்து நிக்க மாட்டாருங்க. அதையும் மீறி இது போல நடக்கும் அதர்மத்தை அழிக்க தர்மம் காக்கும் கருப்பர் கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பா ஓடோடி வந்து நிப்பாருங்க. இந்த படைப்பு உலக வாழ் கருப்பர் பக்தர்களுக்கும் ரசிகர்களுக்கும், முக்கியமா நாம் வணங்கும் கருப்பர் ஐயனுக்கே சமர்ப்பணம்.